வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சுவாலஜி யூடியூப் சேனல். கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நானே போடணும்னு நினச்சேன். எப்போ வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக ஜூன் அல்லது ஜூலையில் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா மே மந்தோட வந்து ஒவ்வொரு இயரும் வந்து ஏப்ரல் மேயோட வந்து அந்த ரிட்டைர்மெண்ட்டு கால்குலேஷன் பண்ணிடுவாங்க. எத்தனை பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது மேயில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அடுத்த செஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அதுதான் எப்போதுமே பிளானர். ஸோ கண்டிப்பாக ஜூன் இல்லை ஜூலையில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு வேற என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து எப்போ போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இங்கே எப்போதுமே படிக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகி ஃபுல்லாக வந்து நம்ம அவ்வளோ சேலரி நம்ம லைஃப் லாங் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம்னா அதுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறதுல தப்பே கிடையாது. அது இல்லாமல் நம்ம அதுக்கு தகுந்த இப்போ நம்ம வந்து ஜூன் இல்லை ஜூலை இதுக்கு தகுந்தது போல தான் நம்ம வந்து இப்போ கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பிளான் பண்ணி ஜூனில் இல்லை ஜூலையில் வந்து நம்ம எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி நம்மளோட கிளாஸை கொண்டு போகிறோம். காலையிலேருந்து கண்டிப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிஜிடிஆர்பிக்கு ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான் ஃபுல்லாகவே. ஆனால் ஒரு 5 புக்கை வந்து ரெஃபர் பண்ணி தான் வந்து போட போகிறோம். ரொம்ப எலாபரேட்டாகவே இருந்தாலும் இது வந்து யூஜி தர மாதிரி இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா இப்போ வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். நீங்களாம் வந்து திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், தவிர டைரக்ட் கொஸ்டின் வந்து இருக்கவே இருக்காது. யூஜிக்கு கூட பரவாயில்லாமல் கேட்டிருந்தாங்க, பட் நம்மளுக்கு வந்து பிஜி வரும்போது கண்டிப்பாக அப்படி இருக்காது. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அந்த ஒரு டாபிக்னா எந்த டாப்பிக்கையும் ஒமிட் பண்ணாமல் முதல்ல படிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ எந்த டாப்பிக்கையும் வந்து கண்டிப்பாக ஒமிட் பண்ண முடியாது. இனி வந்து இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக வர 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 ஏஜ்டு உள்ளவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். ஸோ கண்டிப்பாக கொஸ்டினோட அந்த தரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால வந்து கண்டிப்பாக பேசிக் நாலேஜ், ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்தோம்னாலும் பேசிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து ஓல்டு புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி எடுக்கிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக நான் வந்து நியூ புக்கை காட்டிலும் ஓல்டு புக்கை தான் வந்து அதிகமாக ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா பேசிக் நல்லா இருக்குது எதில் அப்படின்னா ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ பேசிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணிட முடியும் எல்லாத்துலேயும். பேசிக் வந்து எந்த புக்லையும் வந்து மாறாது, அதே தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி உள்ளதான், சில டயக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மாறும், தவிர பேசிக்கு சேமாக தான் வரும். நம்மளுக்கு கொஸ்டின் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டாபிக் வந்து தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் அந்த கொஸ்டினே இருக்கும். அந்த கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டாபிக், அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா, நம்ம புரிஞ்சாதான் அந்த கொஸ்டினை நம்ம அடிக்க முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ பழைய புக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. உங்ககிட்ட ஒருவேளை பழைய புக்கு இருந்தா கூட பேசிக் என்னவோ அதை கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நியூ புக்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். புக்கு இல்லை அப்படின்னுலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எலாபரேட்டா தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஓரளவு நம்ம நல்லாவே எலாபரேட்டா எடுப்போம். ஸோ அதனால மேக்சிமம் உங்களுக்கு புக்கு தேவைப்படாது. ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்க நான் கொடுக்குற நோட்ஸை கூட நீங்க வந்து ரைட் பண்ணி வச்சோ இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு ஒரு 90% ஆர் 80% வந்து கொஸ்டின்ஸ் கிளிக் ஆகுற அளவுக்கு வந்து கண்டிப்பா ரெடி பண்ணி தரேன். அண்டு அது இல்லாம ஒன்லி புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது வந்து எப்படி கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம போயிடும். இப்ப கூட யூஜிடிஆர்பி நடந்துச்சு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்தா கூட நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை கூகுள்ல போட்டு பார்த்தா கூட வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணி பாருங்க, அதோட ஆப்ஷன்ஸை பாருங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யறோம்னா கொஸ்டின்ஸுக்கான ஆப்ஷன்ஸையும் வந்து எலாபரேட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியுற இடத்துல 4 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அண்டு எந்த யூனிட்டையும் ஒமிட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா எக்ஸாம் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி படிங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகுது அப்படி ஆமா போய் அட்டன் மட்டும் பண்ணிட்டு வரும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்காங்க, தவிர மெனக்கெட்டு படிக்கிற மாதிரி யாரும் தெரியல. அந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதும் ஒரு 2 மந்த் படிக்கிறது, அப்படி இருந்தா கண்டிப்பா வின் பண்ண முடியாது எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும். அதனால இப்போல இருந்தே நீங்க பிளான் பண்ணி படிக்கணும், அப்பதான் வந்து பாஸ் பண்ண முடியும். அண்ட் எந்தெந்த டாபிக்லாம் உங்களுக்கு மார்க் குறையுது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டாபிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி படிங்க. பழைய கொஸ்டின்ஸை அடிக்கடி செக் பண்ணுங்க.
அண்டு இப்போ மேஜரில் நல்ல நம்ம நாலேஜபிளாக இருப்போம், பட் சைக்காலஜியோ அந்த எஜுகேஷன் டாப்பிக்கில் வந்து மார்க் கம்மியாகும். ஸோ அதையும் நம்ம ஒமிட் பண்ணாமல் அதையும் நல்லா படிக்கணும். ஓகேவா? அண்டு ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல மைண்டில் பதியும், நமக்கு இருக்காது அப்படியெல்லாம் வேண்டாம். கான்ஃபிடென்ட் மட்டும்தான். நம்ம பாஸ் பண்ணுறோங்கிறது 70% வந்து நம்ம எஃபர்ட் போடுறோம்னாலும் நம்ம நம்புறோம் பார்த்தீங்களா, அந்த 30% தான் நம்மளுக்கு வந்து அந்த வெற்றியை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் படிங்க. அண்ட் ஜூன் அல்லது ஜூலையில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நாளையிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, படிங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் டாபிக் எல்லாம். ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஆல் தி பெஸ்ட், எல்லாருக்கும் நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ.